உன்னுடைய வாசலிலே வந்து நீ நோய்க்கும் பார்ப்ப பேய்க்கும் பார்ப்ப நீ சொல்லக்கூடிய வார்த்தைகள் அத்தனையும் பலிக்கும் இந்த கொம்பமாடன் அருளாலே நீ சொன்ன வாக்குப்படி நடக்க வேண்டும் என்று அந்த வாலகுரு சன்னியாசி கோனார் சொல்ல நாள் பார்த்து தனம் குறித்து நிலையம் போட்ட போது அந்த மூன்றாவது மகனான உம்பையா கோனாருக்கும் நான்காவது மகனான சுப்பையா கோனாருக்கும் இந்த கும்பமாடன் அருள் வந்து குணமுடனே ஆடக்கூடிய வேளையில் இந்த 21 தேவாதைகளும் இந்த வேப்ப நகரத்திலே வந்து ஊருக்கு கீழ்புறத்தில் நஞ்ச நிலத்திலே வந்து இந்த நல்ல தலமதியில தலமதியில நிலையம் அதுதான் போட்டுட்டாரே தலமதியிலே கோமரமோ எடுக்காளே அம்மா எடுக்காளே அம்மையான பேச்சி அம்மா எடுக்காளே கட்டழகி பிரம்மசக்தி அந்த பேச்சு பிரம்ம ராஜுதையா பிரம்மராஜ்யானவள் இந்த பிச்சையாக்கனுடைய மனைவியான தெய்வான பெண்கொடியாவுடைய தேகத்திலே வந்து அருள் வந்து ஆடுகிறாள் வேச்சியம்மாள் கோமரம் அப்பதான் சொல்கிறாள் தெய்வானை பெண்கொடியாள் ஐயா என்னுடைய வம்சத்துல பெண் பிள்ளைகளுக்கு என்ன தவிர வேற யாரும் தலை ஆட்டக்கூடாது வேச்சிக்கு கோமரம் எடுக்க கூடாது என்ன தவிர எந்த பிள்ளைகளும் ஆடக்கூடாது அதுபோக என்னுடைய மகனான மூன்றாவது மகனான கொம்பையா கோனாரும் சுப்பையா கோனாருக்கும் இந்த கொம்பமாட சுவாமி அருள் வந்து குணமுடனே ஆடக்கூடிய வேளையில் அவர்கள் நோய்க்கும் பார்க்க வேண்டும் பேய்க்கும் பார்க்க வேண்டும் சொன்ன சொல் தவறாமல் வாக்கு வலிக்க வேண்டும் என்று சொன்னதொரு நல்ல வேளையில வேளையில எப்ப என்ன என்னங்க நடக்குதா நிலையமது போட்டதாலே இந்த பிச்சையா கோனாரோ தெய்வானை பெண்கொடியாள் தக்கந்தல் வைமாடனோடு அந்த சங்கரமூர்த்தி கோனாரோ கும்பையா கோனாரோ அந்த சுடலமுத்து கோனாரோ அவருடைய குடும்பமெல்லாம் இந்த சுடலியம்மா பெண்கொடியாள் லட்சியம்மா பெண்கொடியாள் இந்த 21 தேவாதையும் தெய்வானை குடும்பத்தை எப்ப வாழையடி வாழையாக வாழ வைக்கும் வேளையில குறித்த போதே இந்த நிலையம் அது போட்டதாலே இங்கு வருடம் அது தவறாமல் எப்ப குடைவிழாவும் கொடுத்ததாலே இங்கு வில்லோடும் மரசோடும் கொட்டோடும் கொலவையோடும் ஆட்டத்தோடும் பாட்டத்தோடும் குடைவிழாவை கொடுத்ததாலே இந்த வரிக்கார மக்களையும் வணங்கி வரும் மக்களையும் ஊரில் உள்ள மக்களையும் உலகத்து மக்களையும் உள்ள முனை முறிந்திடாமல் முறிந்த போது வாடிடாமல் ஆள் போல தந்தழைத்து அருகம்புல் போல் வேர்கள் உண்டு மூங்கில் போல பண்ண வைத்து முசியாமல் வெளியேற்றி காத்து வருகிறாரே